அப்புறம் இன்னொரு சின்ன கதை என்னன்னா, தினம் ஒரு கதை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அரக்க பொம்பளை ஒன்று இருந்துதான். அந்த அரக்க பொம்பளைக்கு ஒரு 10 அரக்க குட்டிகள் பிறந்துதான். சரியா? அந்த அரக்க பொம்பளை மாதிரியே அந்த அரக்க குட்டிகளும் இருந்துதான். அப்போ கடவுள் பார்த்துட்டே இருந்தாராம், இந்த அரக்க பொம்பளையை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அந்த குடும்பத்திலேயே ஒரு சிவன் உருவம் கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளைய படைச்சிட்டாராம். அப்போ அந்த அரக்க பொம்பளை அந்த சிவன் உருவத்தில் இருக்கிற பொம்பளை மேல பொண்ணு மேல எரிஞ்சு 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 அந்த சிவன் உருவத்தில் இருக்கிற அந்த பொண்ணை தாக்கலான்னு பார்த்துதான். அப்போ அந்த பொம்பளை சொல்லிச்சான், அந்த பொண்ணு சொல்லிச்சான், ஏ அரக்க பாம்பே அரக்க பாம்பே, நீ பண்றத பண்ணிட்டே இரு அரக்க பாம்பே, நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறேன். ஆமா, கடவுள் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு அரக்க பாம்பே அப்படின்னு வச்சான். அப்போ அந்த பொண்ணோட பொறுமையை பார்த்து பார்த்து அந்த அரக்க பாம்புக்கு வெறியேறி 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 அது அந்த அந்த அரக்க பொம்பளை பண்றதை பார்த்து அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சான், நீ என் மேல வெறியேறி 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 பண்றத பார்த்தா எனக்கு உன்னை பார்த்தா பைத்தியம் மாரி தெரியுது அப்படின்னுச்சான் அந்த பொண்ணு. ஆமா, அப்போ இன்னும் வெறியேறி வெறியேறி அதோட புருஷன் அரக்கனை கூப்பிட்டுதான். ஆமா, அதோட புருஷன் அரக்க வந்து கையில ஒரு அருவா எடுத்துக்கிட்டு, நான் இந்த பொண்ணை வெட்டாம விட மாட்டேன் அப்படின்ச்சான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிடுச்சான், நீ ஏற்கனவே பண்ண பாவத்துக்கே உனக்கு வழி இல்லை பெரிய அரக்கனே. என்னத்துக்கு நான் குத்துன சூளமே இன்னும் வெளியே வரல. சரியா? ஆமா, நான் உன்னை குத்தி வச்சிருக்கிற சூளமே இன்னும் உன்னால புடுங்க முடியல. ஆமா, நான் கையில இருக்கிற சூளத்தை எடுத்து நெஞ்சிலே குத்தி வச்சிருக்கேன். அந்த நெஞ்சில இருக்கிற சூளத்தை புடுங்க முடியாம நீ கையில அருவா எடுத்துட்டு தெரியுற அப்படின்னு வச்சான் அந்த பொண்ணு. அப்போ முதல்ல முடிஞ்சா அந்த சூளத்தை புடுங்கிட்டு அப்புறம் என்ன கையில அருவாயிட அப்படின்னுச்சான். அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சான், உன்னை என்னால வெட்ட முடியாது, ஏன்னா நானு சிவனோட பிள்ளை, சிவன் எனக்கு கையில ஆயுதத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னுச்சான். அப்போ அந்த ஆயுதத்தை காமின்னுச்சான். அந்த ஆயுதத்தை வச்சுதாண்டா உன்னை குத்தி வச்சிருக்கேன் அப்படின்னுச்சான் அந்த சின்ன பொண்ணு.